இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ள குக்கர் சின்னத்தை ஆதரித்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறாரு. அப்போ அவர் பிரச்சாரம் பண்ணுறப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அறிவுபூர்வமான சிந்தனைகள் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைமுறைகள், அதாவது முதல் வாக்காளர்களாக இருக்கட்டும், 29 வயதுக்கு கீழே இருக்கிற வாக்காளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு 1,20,00,000 பேர் இருக்கிறாங்க புதுசா. அந்த 1,20,00,000 பேரோட வாக்குகள்ங்கிறது யாருக்கு போகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதற்கு ஏற்றவாறு நீங்க பேசியிருக்கிறீங்க. கருத்து வரவேற்கத்தக்கது. ஆனா என்டிஏக்கு தான் ஓட்டு போடணும், போடுற தேர்தல் இல்லை. என்டிஏக்கு வந்தாதான் நல்லது நடக்கும், என்டிஏ வந்தாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு செயல். மக்கள் அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா தேடி தேர்ந்தெடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, புதுசா வரக்கூடிய தலைவர்களுக்கு நம்ம அப்புறமா வாய்ப்பு கொடுக்கலாம். உங்களுக்கு சில தலைவர்கள் பிடித்திருக்கலாம், இல்லை என்று சொல்லல. இது பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இல்லைங்க. பெரும் தலைவர்கள் எல்லாம் போட்டி போடுறாங்க. ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என்பது முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டு கட்சிகளுக்குள்ளதான் போட்டி, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி, அதாவது டிஎம்கேக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில டிஎம்கேவோட எவ்வளவு கரெக்ஷனை பத்தி அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. இதுல ஏடிஎம்கே பத்தி எதற்காக பேசல? அப்ப ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவர்களா? ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கும் அவங்கள பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த சமயத்துல இவர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லி உங்களை ஃபாலோ பண்ண பல கோடி மக்கள்ல நானும் ஒருத்தன். ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க ஏடிஎம்கேக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்க. அந்த இடத்துல அங்க நடக்கிற தவறுகளையும் ஏன் சுட்டி காட்டல? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரவங்க எங்க தப்பு நடந்தாலும் அதை கரெக்டா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட கடமை தானே. புதுசா வரவங்களுக்கு இப்ப வாய்ப்பு கொடுக்க வேணாம், இன்னும் 10 ஆண்டு காலம் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிறத என்டிஏ கூட்டணி தான் முடிவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு நீங்க புதுசா உள்ள வரப்போ உங்களுக்கு ஆதரவு தந்தது இதே மக்கள் தானே சார். உங்களுக்கு தரப்ப அதை ஏத்துக்கிற மாதிரி மத்தவங்க வரப்ப தந்தாலும் அதை ஏத்துக்க தானே செய்யணும். மாற்றத்தை நோக்கிய பயணம் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். மக்கள் எல்லாரையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை நம்பி உங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆனா இன்றைய சூழ்நிலையில நீங்க முழுமையா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா மட்டும்தான் இருக்கீங்களே தவிர ஏடிஎம்கேல இருக்கிற தவறுகளை நீங்க இதுவரைக்கும் சுட்டி காட்டவே இல்லை. தப்புங்கிறது யார் பண்ணுனாலும் அந்த இடத்துல மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறவன் தான் சார் தலைவர். அந்த மாதிரி தலைவர்களை தான் மக்கள் தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. வரும் காலம் கண்டிப்பாக வழிவகை செய்யும். பிடிச்ச தலைவர், நடிகர், ரசிகர் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமா நீங்க பார்த்தாலும் ஒருத்தர் புதுசா வராரு, அவர் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு, அப்போ மக்கள் கிட்ட அவர் என்ன செய்ய வராரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கிற கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. வரக்கூடிய தேர்தல் மக்களுக்கான நல்லது செய்யக்கூடிய தலைவர்களை தேடிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கண்டிப்பா இந்த பயணத்துல இதற்கான வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.